நீங்களே ஒரு 17,000 இன்டூ த லேக்ஸ் வந்து உங்களால் க்ரோ பண்ண முடிஞ்சுது உங்களோட சேலரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு லோ சேலரியில் இருந்துட்டு இருக்கவங்க ஹவு தே கேன் அவங்களோட கரியர் எப்படி அவங்க மூவ் பண்ணி ஒரு ஹை சேலரி கொண்டு போகலாம், உங்களோட சஜஷன்ஸ் என்னவா இருக்குது? ஒரு சின்ன டிப். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பில்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே யூ வாண்ட் டு பிகம் எ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் நீங்கள் வந்துட்டு தியரிட்டிக்கலாக போயிட்டு கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி எங்கே போனாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ விச் எவர் பிளாட்ஃபார்ம் கோர்ஸ் அதாவது எங்கே வேணாலும் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். பட் டூ யூ ஹாவ் த ரியல் ப்ராக்டிக்கல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 100% நம்மக்கிட்ட தாட் இருக்குது அப்படின்னா, அந்த 100% பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த டைம் நமக்கு நெகட்டிவ் தாட் தான் வரும். ஐம் நாட் குட் எனஃப், ஐம் நாட் ஸ்மார்ட் எனஃப், ஐம் ஃப்ரம் புவர் ஃபேமிலி, ஐ டோன்ட் ஹாவ் டைம், ஐ டோன்ட் ஹாவ் மனி, ஐம் நாட் எ குட் கம்யூனிகேட்டர், ஐம் நாட் குட் இன் இங்கிலீஷ். ஸோ ஆல் தீஸ் நெகட்டிவ் திங்ஸ் ஆல்வேஸ் நம்மளுக்கு வரும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் வரும். ஈவன் இன்க்ளூடிங் மீ, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் வரும். இது எப்படி நம்ம ட்ரைன் பண்ணி, வேலையே இருக்காது, 6 மாதம் 8 மாதம் வேலையே இல்லாமல் இருப்பாங்க. பட் ஆனால் நான் பிடிச்ச வேலைக்கு தான் போகணும் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா அது முட்டாள் தான். ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கருணாகரனோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு 5 to 7 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு தென் ஹி மூவ் இன் டு த ஆண்டர்பிரினர் சைடில் மூவ் ஆகிட்டு இப்போ நிறையா பேர்த்துக்கு அந்த ஒரு ஜேர்னியை லைக் அவங்களோட கரியருக்குள்ளே எப்படி வரலாம், தென் அவங்க கரியருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட லோயஸ்ட் சேலரியில் இருக்காங்கன்னா எப்படி ஒரு ஹையஸ்ட் சேலரிக்கு போகலாம், அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்குள்ளே இருக்கப்பவே என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம், என்னென்ன விஷயத்தெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், தென் நம்ம ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்களும் கைட் பண்ணி நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர் இப்போ வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு ப்ரொஃபஷனலான வே அவர் எப்படி அதை கிராக் பண்ணார், எப்படி போனார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் Karnagaran for joining with us. Thank you so much, Naveen. It means a lot. எஸ். ஸோ நீங்களும் உங்களோட யூடியூப் சேனல்ஸுமே ஆக்சுவலி நியர்லி ஒரு 1 இயருக்கு பிஃபோரே உங்களோட வீடியோஸ் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப்லேயுமே இப்போ வந்து நிறைய வேல்யூபிளாக இன்ஃபர்மேஷன் போட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆடியன்ஸ்க்குமே நிறைய சப்போர்ட் தேவைப்படும். ஸோ உங்களோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். தே வில் ரீச் அவுட் டு யூ. ஸோ கிரேட். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்னுடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஐம் வெட்டினரி டாக்டர் பை ப்ரொஃபஷன். வெட்டினரி எதுக்கு படித்தேன் அப்படின்னா தெரியல, வீட்டில் படிக்க சொன்னாங்க, படித்தேன். பிகாஸ் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பேஷன். பட் நான் எடுத்த மார்க்குக்கு எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஸோ வெட்டினரி சேர்த்துட்டாங்க, சேர்ந்தேன். அப்போது ஜாயின் பண்ணுறப்போ எந்த விஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் ஒன்ஸ் காலேஜ் முடிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு கிவ் பேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்காக ஸ்டார்டட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ். அப்போலாம் வந்துட்டு சான்சஸே கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு 5-7 வருஷமாக வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியல. ஏன்னா கவர்மெண்ட்ஸ்க்கு ஓப்பனிங்கும் கிடையாது. அப்போ தான் வந்துட்டு சரி கார்பரேட்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட்குள்ளே இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போவே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக நான் வந்துட்டு ஒரு சீனியர் மூலமாக அப்ளை பண்ணேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது த பவர் ஆஃப் ரெஃபரல். ஸோ தென் என்னுடைய ஜாப் ஸ்டார்ட் ஆனது எல்லாமே வந்துட்டு ரெஃபரல் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர் இன் ஏ கார்பரேட் கம்பெனி. 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னுடைய சேலரி வாஸ் அரௌண்ட் 16,000 per month. ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபார். தட் இஸ் மை ஃபஸ்ட் கம்பெனி அண்ட் ஆல்சோ தட் இஸ் மை லாஸ்ட் கம்பெனி. வெளில வரப்போ என்னுடைய சேலரி வாஸ் அரவுண்ட் 2 lakhs per month. ஸோ திஸ் வாஸ் த ஜர்னி. அண்ட் ஆஃப்டர் தட் என்ன மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. தென் ஐ டிசைடட் டு ஸ்டார்ட் ஹெல்பிங் அதர்ஸ். தட்ஸ் த ஜர்னி. குயிக். சூப்பர், கிரேட். ஸோ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தென் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் டிஜிட்டல் சைடில் இவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரியலி கிரேட். நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணி நிறைய பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி உங்களோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ ஹவு இட்ஸ் கோயிங் ஆன் உங்களோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி? ஓகே, எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றத நான் பார்க்கல. பிகாஸ் நான் வந்து ஐ எம் வெரி வெரி கிளியர். ஐ வாண்டட் டு ரன் எ ப்ராப்பர் பிஸ்னஸ். ஸோ கோச்சிங் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த கோச்சிங் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் எ மார்க்கெட்டிங். ஸோ ஐ சி கண்டென்ட் ஆஸ் அ மார்க்கெட்டிங். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் நான் ஒரு தனி ஜாபாக பிராண்ட் ஸ்பான்சர்ஸ், பிராண்ட் டீல்ஸ் அந்த மாதிரி பார்க்காம ஐம் யூஸிங் யூடியூப், இன்ஸ்டாகிராம் டு அட்ராக்ட் நியூ பீப்புள் டு மை என்னுடைய கோர்சஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ஐம் டூயிங் இட். அண்ட் ஐ வாண்ட் டு எஜுகேட் லாட் ஆஃப் பீப்புள் ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஐம் கிவிங். ஸோ ஐ சி திஸ் ஆஸ் அ மார்க்கெட்டிங் சேனல், நாட் ஆஸ் அ பியூர் கண்டென்ட் கிரியேஷன் திங். I don't want any fame. I want people who are interested in what I'm teaching. Yeah, that's the core. Great.
ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் வந்து இப்போ நிறைய பேர்த்த வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் அவங்களோட ஸ்டார்டிங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல, காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கும் நிறைய பேர் கரியர் கேப் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வாட்ஸ் யுவர் கைடன்ஸ்? ஃபர்ஸ்ட் அவங்களோட கரியரை மேபி எங்கே ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெட்டராக இருக்கும்? பிகாஸ் நீங்கள் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணிருக்கப்போ, இல்லை இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே வந்தோன்னே யூ பர்சனலி ஃபீல் தட் இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா மேபி எனக்கு இந்த பிஸ்னஸ் சைடில் இப்போ வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கும், இல்லைனா இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் க்ரோத்தாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்சனலி கண்டிப்பாக ஒரு ஃபீல்டு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட் ரோல் யூ கேன் சஜஸ்ட்? எந்த மாதிரி சைடில் வந்து ஒரு பீப்புள் வந்து போகலாம் நார்மலி? ஓகே, காட் இட். ஸோ ஐடியலாக பார்த்தீங்க அப்படின்னா we need to become full stack. when I say full stack, not டெக்னிக்கலாக நான் பேசல. full stack நான் வந்துட்டு we need to know how to build something and also we need to know how to sell something. இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா தட்ஸ் அ யூனிக் காம்பினேஷன். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஐடியில் இருந்தாலும் சரி, நான் ஐடியில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, you need to know how to build a product or build a service or whatever in terms of building that thing. Then also you need to have a good marketing skill and selling skill, and marketing and selling usually comes around your communication skill. How do you influence other people? When you have these two combinations, you will become unstoppable. So you need to know how to build and you need to know how to sell. So that's the unique combination I recommend, because usually நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ either we go into R&D or engineering or production side or development side, அதுவே வந்துட்டு கடைசி வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு we do not have the experience on the other hand in the marketing and selling angle. அப்படி இல்லை அப்படின்னா we will go in the other route like selling and marketing இருக்கும், but we do not have the building side. But when we build these two skills, you will become unstoppable. So that's what I believe in. Second, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, instead of working in a big MNC company, I prefer to work in a startup, because அங்கே நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டர் கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபவுண்டர் கூட பில்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் தட் வில் ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தட் வில் பிகம் மச் மோர் ஃபவுண்டேஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிஃபரிங் டு ஒர்க் ஃபார் எம்என்சி, லைக் மெனி பீப்புள் தே வில் ப்ரிஃபர் டு ஒர்க் ஃபார் அன் எம்என்சி பிகாஸ் அந்த நேமுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் குட் when you are கொஞ்சம் ஏஜ் ஆகிடுது அப்படின்னா அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் பார்க்கலாம். பட் when you are starting early in your career, look for a startup, look for a small organization, because நீங்கள் உங்களுடைய விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும், டேரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நிறைய ஸ்கில்ஸ், மல்டிபிள் டாஸ்க், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ணலாம், அண்ட் அங்கே தான் உங்களுக்கு ஃபுல் எண்ட் டு எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் how I see this, Naveen. சூப்பர் கிரேட். ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் குட். ஸோ இப்போ ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகே, பட் நான் உங்களோட சைட்லேருந்து நிறைய பார்த்தது கரியரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லோ சேலரியில் இருந்துகிட்டு இருக்கவங்க எப்படி ஹை சேலரி போகலாம் அப்படிங்கிறதுக்குமே நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்ஃபேக்ட் அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே ஜாயின் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி ஒரு லோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க? லைக் உங்களோட ஆட்ஸ்லேயே நான் டு பி ஓப்பனாக சொல்லணும்னா, நீங்களே ஒரு 17,000 into the lakhs வந்து உங்களால் க்ரோ பண்ண முடிஞ்சுது உங்களோட சேலரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு லோ சேலரியில் இருந்துட்டு இருக்கவங்க ஹவு தே கேன் மூவ், அவங்களோட கரியர் எப்படி அவங்க மூவ் பண்ணி ஒரு ஹை சேலரி கொண்டு போகலாம்? உங்களோட சஜஷன்ஸ் என்னவா இருக்குது? ஒரு சின்ன டிப். ஓகே, காட் இட். ஸோ ஐ திங்க் வி நீட் டு, வென் நம்ம கம்மியான சேலரி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா we need to understand why we are getting that low salary அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பண்ணுற வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சேலரி வரும். இட் டஸ் நாட் மீன் தட் நீங்கள் 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுனால no company is going to give you. Let's reverse engineer this. Every company has only 3 goals. Every company wants to make more money, every company wants to save more money, every company wants to save more time. இந்த 3 கோலையும் நம்ம ரோல் கூட அலைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட சேலரி மேலே போகும். ஓகே, ஸோ நீங்கள் R&Dயில் இருக்கீங்க, சேல்ஸில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, ஆர் லீடர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா யுவர் ஒன்லி ஜாப் இஸ் டு ஹெல்ப் யுவர் கம்பெனி டு மேக் மோர் மணி. மற்ற நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் யுவர் ஜாப் இஸ் டு எய்தர் சேவ் மணி ஆர் சேவ் டைம். உங்களுடைய ரோலை இதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரி சிங்கிள் டே யூ நீட் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் திஸ் கொஸ்டின்: ஹவு கேன் ஐ ஹெல்ப் மை கம்பெனி டு மேக் மோர் மணி, ஆர் ஹவு கேன் ஐ ஹெல்ப் மை கம்பெனி டு சேவ் மோர் மணி ஆர் சேவ் மோர் டைம். அதை அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய சேலரி நெகோஷியேஷன் எவ்ரி திங் வில் பிகம் மச் ஈஸியர். 3 விஷயம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ. ஒன்று, உங்களுடைய பொசிஷனிங். when I say positioning, are you working in the right industry, are you working in the right company, and are you working with the right boss? That is also important. Then are you working also in the high income role, because not every role is a high income role. சில roles are designed to be paid very less, because அந்த இடத்துல creativity இருக்காது, emotional quotient இருக்காது, leadership இருக்காது, innovation இருக்காது. But சில roles are designed to be high paid role.
அந்த ரோலுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து பொசிஷனிங் பார்ட். செகண்ட், ஒன்ஸ் யூ நோ வெரி வெரி clear about your positioning, then you need to build your skills towards that. When I say skills building, 2 டைப் ஆஃப் ஸ்கில். ஒன்று உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் உங்களை ஜாப்க்குள்ளே எடுப்பாங்க. அங்கே தான் மோஸ்ட் பீப்புள் கெட் ஸ்டக். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஹவு டு யூ கம்யூனிகேட், ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ், ஹவு டு யூ செல் யுவர் ஐடியாஸ், ஹவு டு யூ மேனேஜ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணணும். ஐ வுட் strongly say that technical skills only contribute to 20% of career success, and உங்களுடைய soft skills will and people skills will contribute to 80% of career success. So working on the skills part. Then the last but not least, working on yourself. When I say working on yourself, I'm talking about your own mindset. Like நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாக திங்க் பண்ணுவோம். லைக் இது என்னால் பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐ கேம் ஃப்ரம் புவர் ஃபேமிலி, ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், லாட் ஆஃப் நெகட்டிவ் லேபிள்ஸ் நம்மளுக்கே கொடுத்துருப்போம். அது பேர் வந்து லிட்டில் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூ நீட் டு ஒர்க் ஆன் இட் எவ்ரி சிங்கிள் டே. லைக் நம்ம எப்படி ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா நம்ம பாடியை ட்ரைன் பண்ணுறோம். எவ்ரி சிங்கிள் டே வி நீட் டு ட்ரைன் அவர் மைண்ட் ஆல்சோ. ஸோ வென் வி ஒர்க் ஆன் தீஸ் 3 elements, I think the only way to achieve is progressive every single day, every single year, you will move towards that high salary bracket. Working on your positioning, working on your skills, and working on yourself, your mind. So this is the simple framework. This is also I teach in my courses. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க்குமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. லைக் எப்படி அவங்க மூவ் பண்ணணும், அது இல்லாமல் அந்த மெயினாக நீங்கள் சொன்ன 3 ஃப்ரேம் ஒர்க் வந்து டெஃபினெட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இட்ஸ் ஆல் ஃபைன். எனக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன, டு பி ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம போகணும் அப்படின்னா, லைக் வந்து இப்போ ஒரு லோ சேலரியில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு தே கேன் அப்ரோச், அவங்களோட கம்பெனிக்குள்ளேயே அப்ரோச் பண்ணி போகணுமா, இல்லை ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கம்பெனி போகணுமா, அந்த ஒரு ஸ்டெப்பை ப்ராக்டிக்கலி ஹவு தே கேன் டேக் தட் ஸ்டெப். பிகாஸ் எல்லாத்துக்குமே இருக்க ஸ்டெப்பே அந்த ஹை சேலரி போகணுன்ட்டாங்கன்னா அவங்களோட எடுத்து வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா இருக்கணும், அந்த ஒரு உள்ள பிரேக் டவுன் பண்ணி உள்ளே போகணும்னா அது என்னவா இருக்கணும். So let's say if somebody is earning 20,000, 30,000, whatever, if they want to move to the next level அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, எந்த ரோலுக்கு நான் வந்து எய்ம் பண்ணுறேன். ஸோ let's say if they are a product manager, let's say if they want to become a senior product manager அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கா, அந்த ரோலுக்கு தேவையான ஆட்டிடியூட் என்கிட்ட இருக்கா, அதுதான் பார்த்தீங்கன்னா they need to see first. அது இருந்தது அப்படின்னா they can approach in the internal company itself. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட நான் பில்டு பண்ண ஆரம்பிக்கணும். லெட்ஸ் சே அந்த ஸ்கில்ஸை பில்டு பண்ணுறதுக்கு மேபி எனக்கு நெக்ஸ்ட் 1 year 2 year கூட ஆகலாம். தட் டஸ் நாட் மேட்டர். ஒன்ஸ் அந்த ஸ்கில்ஸை நான் பில்டு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இன்டர்னல் கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அங்கேயே நான் மூவ் ஆவேன். நான் என்னுடைய பாஸ்கிட்ட, என்னுடைய சூப்பர் பாஸ்கிட்ட என்னோடய இன்டென்ஷனை நான் வந்துட்டு சொல்லுவேன். இந்த மாதிரி வந்துட்டு ஐம் பில்டிங் ஸ்கில்ஸ் அரவுண்ட் திஸ் ரோல். ஸோ இன்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் எக்ஸ்பிரஸ் மை தாட்ஸ், எக்ஸ்பிரஸ் மை இன்டென்ஷன். அது இல்லை அப்படின்னா வந்துட்டு பேரலி யூ நீட் ஆல்சோ லுக் ஃபார் அவுட் சைட் கம்பெனியில். உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ லுக் ஃபார் அவுட் சைட். ஸோ நீங்கள் எந்த ரோலில் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு யூ ஆர் கெட்டிங் பெய்ட். லெட்ஸ் சே நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் இருந்தாலும் லெட்ஸ் சே யூ ஆர் கெட்டிங் பெய்ட் அரௌண்ட் 10 lakh இருக்குது அப்படின்னா, when you move to senior product manager அப்படின்னா லெட்ஸ் சே யூ ஆர் கெட்டிங் அரௌண்ட் 18 lakh 20 lakh அந்த மாதிரி பே பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரோல் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த ஸ்கில்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா வெறும் ஸ்கில்ஸ் மட்டும் பார்த்தாது, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் பில்டு பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு ஷோ டு அதர்ஸ். இன்டர்னலாக இருந்ததுன்னா இன்டர்னலாக மூவ் ஆகலாம், இல்லை அப்படின்னா லுக் ஃபார் அதர் கம்பெனிஸ் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ நீங்கள் ப்ரிஃபரபுளாக வந்து என்ன மாதிரி ஸ்கில்ஸை சஜஸ்ட் பண்ணுவீங்க? பிகாஸ் ஆஃப் இப்போ ஒரு லோ சேலரியில் வாங்கிட்டு இருக்கனா, டு பி ஃப்ராங்காக எடுத்துக்கணும், லைக் இன்டு த ஒரு கோராக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கோர் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்படி இல்லைனா பேசிக்காக சேல்ஸ் ஆர் பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அப்படி இல்லைனா ஃபர்தராக லைக் ஐடியிலே வந்து ஒரு அட்மினோ இல்லை ரொம்ப லோ சேலரியில் ஐடிக்குள்ளேயே இருக்கக்கூடிய லோ சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களாம் தான் இந்த மாதிரி லோ சேலரியிலேருந்து ஒரு ஹை போகணும்னு சொல்லி தே வில் ஃபீல் தட். ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் காமனாக என்ன மாதிரியான ரோலை இல்லை என்ன மாதிரியான ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு உங்களோட ப்ரிஃபரபிள் சஜஷன் எதுவாக இருக்குது? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நீங்கள் இது படிங்க இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஜென்ரல் தம் ரூல் நான் எப்படி டெசிஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு லோ சேலரியில் இருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு சி எந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் டு டூ ரிசர்ச். லெட்ஸே நான் ஐடியில் இருக்கேன் அப்படின்னா, இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க எமர்ஜிங் டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் டு லுக் அட். ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பே பண்ணுறாங்க,
அந்த ஸ்கில் நான் பில்ட் பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் 6 months 1 year கூட ஆகட்டும், பட் டெஃபினட்டாக வந்துட்டு நான் ஒரு லோ இன்கமில் இருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக என்னால் ஹை இன்கம் போக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ் நல்லா பே பண்ணுறாங்க, அடுத்தது சைபர் செக்யூரிட்டி நல்லா பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஐ நீட் டு டூ மை ரிசர்ச் பேஸ்ட் ஆன் மை இண்டஸ்ட்ரி. என்னுடைய இண்டஸ்ட்ரியில் எந்த ஸ்கில் எமர்ஜிங் டெக்னாலஜி, எந்த ஸ்கில் எந்த ரோல் வந்துட்டு எமர்ஜிங் டெக்னாலஜி எது வந்துட்டு எமர்ஜிங்காக இருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய சேலரியை நான் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு நான் மூவ் பண்ணணும். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் நான் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் சரி. தென் அதுக்கப்புறம் பேரலாக when I'm building my technical skills one area, I also need to be building my soft skills also, because at the end of the day கடைசி வரைக்கும் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராகவே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் நம்ம வந்துட்டு we are getting paid. But if we become a leader அப்படின்னா we are getting paid for managing other people and getting the job done from other people. So leadership is always a high income skill. Whatever skill you are learning technically, it could be a high income skill. Along with that, parallelly learn communication, learn leadership, learn people management, learn negotiation. Those are also important. When you have these two things, that is where you will get into the fast track. Super, great. So they need to first of all அவங்களுக்கு என்ன செட் ஆகுங்களோ they need to pick that. அவங்களுக்கு என்ன செட் ஆகும், அட் த சேம் டைம் மார்க்கெட்லையும் எது வந்து ஒர்க் அவுட் ஆகி ஹை பேயிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, லைக் எக்கிகாய் அந்த மாதிரி அவங்களோட பேஷன் ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ரோலை ஃபைன் பண்ணிவிட்டு தே நீட் டு டேக் அ ஸ்டெப். ஓகே, கிரேட். ஸோ ப்ரீவியஸாக பேசின கான்வர்சேஷனில் நீங்கள் ஒரு கோர் வேல்யூவாக 3 சொல்லியிருந்தீங்க, லைக் தட் பொசிஷனிங், ஸ்கில்ஸ் அண்ட் தென் அவங்களையே அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 விஷயம் வந்து டெஃபினட்டாக அவங்களோட ஒரு லோ சேலரினா ஹை சேலரி போகணும்னா பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது கம்மிங் இன்டு த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னா பொசிஷனிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஹவு தே நீட் டு டூ த ப்ராசஸ், எப்படி அவங்கள பொசிஷனிங் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஒரு சில டிப்ஸ். ஓகே, ஸோ பொசிஷனிங்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 4 விஷயம் சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு உங்களுடைய இண்டஸ்ட்ரி, உங்களோட இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறது ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் டைமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கோயிங் அப், சில இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கோயிங் டவுன். இப்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியெலாம் அந்த கோவிட் டைமில் டவுனாக போயிட்டு இருந்தது. அந்த டைமில் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறி இண்டஸ்ட்ரி அடி வாங்குச்சுன்னா கம்பெனி அடி வாங்கும், கம்பெனி அடி வாங்குச்சுன்னா அங்கே இருக்க பீப்புளுக்கும் அதிகமாக சேலரி இருக்காது. ஸோ யூ நீட் டு சூஸ் த இண்டஸ்ட்ரி தட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் இன் த அப்பர் ட்ரெண்ட், நாட் இன் த லோயர் ட்ரெண்ட். இது ஒன்று. செகண்ட் வந்துட்டு சூஸிங் த கம்பெனியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எகெயின் 2 ஆங்கிள். டூ யூ நீட் டு ஒர்க் ஃபார் அ ஸ்டார்ட் அப் ஆர் ஸ்மால் மீடியம் சைஸ் கம்பெனி, ஆர் யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் எம்என்சி? அதுவுமே டெசிஷன் எடுக்கணும். இல்லை நீங்கள் ஐடியில் போகிறீங்க அப்படின்னா வெதர் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஆர் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. எங்கே வந்துட்டு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும், எங்கே உங்களால் கான்ட்ரிபியூட் அதிகமாக பண்ண முடியும், எங்கே பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ் அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ஆல்ரெடி 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆர் இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் லாங் டேர்ம் என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு இறங்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ பர்சனலி, as I said previously, prefer to work for a startup instead of a big MNC because என்னுடைய ஸ்கில்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வெரைட்டியாக நான் பில்டு பண்ணுவேன். ஒரு entrepreneurship எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டைரெக்டாக பில்ட் ஆகும் பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் டைரக்ட்லி வித் த ஃபவுண்டர் அப்படின்றதுனால. ஸோ சூஸிங் த இண்டஸ்ட்ரி, தென் சூஸிங் த கம்பெனி, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸிங் த ரைட் ரோல். when I say choosing the right role, இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹை இன்கம் ரோலை சூஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு மேனுவல் டெஸ்டராக இருக்கலாம், ஆர் மேபி வந்துட்டு ஒரு லோயர் லெவல் அட்மின் லெவலில் இருக்கலாம், ஆர் சம்திங் தட் இஸ் நாட் ஆடிங் பிக் வேல்யூ டு த கம்பெனி அப்படின்னு இருந்தது அப்படின்னா then do a research and find a high income role in your industry. Every industry there is a high income role. Find that high income role, build your skills, maybe next 3 months, 6 months or even 12 months ஆனாலும் பரவாயில்ல, build it. Then அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா you strategically position towards your high income role. Then working with the right boss is also important because our boss determines 50% of our career success. உங்கள் பாஸ் உங்களுக்கு கரெக்டாக அமையணும்னு நினச்சிங்க அப்படின்னா you need to be also right because it is easy to blame என்னுடைய பாஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு. நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸும் சம்டைம்ஸ் we attract the similar people. So choosing the right boss is also important. Sometimes if you feel if you're working with a negative toxic boss, maybe you need to change it to a new role in the company or maybe you need to change the company also. But mostly 80%, 90% of the bosses are good. Sometimes if you find yourself with a toxic or negative boss, maybe you need to change. So choosing the company, choosing the industry, choosing the skill, choosing the role which is high income role, then working with a great boss. இது பண்ண முடியும். இது ஐடியலாக எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா I will demonstrate using the முன்னாடி யூஸ்வலாக கூகுளில் வச்சு பண்ணுவோம். பட் இப்போ வந்துட்டு ChatGPT இருக்கிறதுனால வந்துட்டு if we give the right prompt, we will identify what new skills we need to build,
what is the new role we need to look for in a particular industry, what kind of company we need to look for, அந்த மாதிரி லிஸ்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். ஸோ we can do it in ChatGPT. கிரேட். ஸோ மெயினாக அந்த பொசிஷனிங்கில் திஸ் 4 திங் நான் பொசிஷனோட சிம்பிள் நினச்சேன், பட் இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான இவ்வளோ 4 விஷயங்கள் வருதுங்கிறது இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும், ஒரு நேரோ டவுன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, கம்பெனி, ரோல் அண்ட் பாஸ் வைஸில் சூஸ் பண்ணுற பட்சத்தில் தே வில் நேரோ டவுன் இன் டு த ரைட் திங். ஸோ ஃபைன். ஸோ பொசிஷனிங் இந்த விஷயத்தில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா தென் நீங்கள் செகண்ட் கோர் பிரின்சிபலாக சொல்லியிருந்தது லைக் அ ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில் சைடில் ஹவு தே நீட் டு ஒர்க் அவுட் ஆன் இட், அந்த ஸ்கில்ஸில் வந்து அவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்கணும்? ஸ்கில்ஸில் நான் ப்ராக்டிக்கலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் சர்டிஃபிகேட் மட்டும் நான் வாங்கிட்டே இருக்கேன், வெறும் தியரிட்டிக்கல் ஸ்கில்லாக பில்டு பண்ணாமல் பில்ட் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பில்டு பண்ணுவீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே யூ வாண்ட் டு பிகம் a டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் நீங்கள் வந்துட்டு தியரிட்டிக்கலாக போயிட்டு கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி எங்கே போனாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ விச் எவர் பிளாட்ஃபார்ம், கோர்ஸர் ஆகுது, எங்கே வேணாலும் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். பட் டூ யூ ஹாவ் த ரியல் ப்ராக்டிக்கல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா எப்படி பில்டு பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு யாருனா டேட்டா சயின்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் என்ன ரோல் இமேஜின் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி யாருனா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட வந்துட்டு பில்ட் எ மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கிங் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, யூ ஹெல்ப் தெம் ஃபார் ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட இன்டென்ஷன் சொல்லிடுங்க, நான் வந்துட்டு இந்த ஃபீல்ட்லேருந்து இந்த ஃபீல்டுக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் லுக்கிங் ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். யூ டோன்ட் நீட் டு பே மீ எனிதிங். உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்குறேன் நான். இன் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேபி நான் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக லுக் பண்ணிருக்கேன். மேபி நீங்கள் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் அ வின்-வின் ஸ்ட்ராட்டஜி. யூ ஹெல்ப் தெம் டு சேவ் டைம் இன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், ஆர் உங்களுக்கு எந்த ஏரியாவில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கோ அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தென் இன் ரிட்டர்ன் தே வில் ஹெல்ப் யூ டு பில்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லைக் finding the people who are already working in your field and getting the experience from them. So that's how you need to build a practical experience. Once practical experience irundhathu appadina, that will put you immediately into differentiated factor maarirum. Then it will help them to scale your skills much faster than looking for only the theoretical skills. கிரேட். ஸோ ஸ்கில்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா தே நீட் டு டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிக்கணும். பிகாஸ் எந்த ஒரு ஜாப் ரோல் போனாலுமே ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க வந்து தனியாக வைக்கும். பிகாஸ் ஒரு லோ பேயிங் ஜாப்லேருந்தோ வேறு ஜாப்லேருந்து மூவ் பண்ணுற பட்சத்தில் தே நீட் டு புட் அ மோர் எஃபோர்ட். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பராக இருக்கக்கூடிய எஜுகேஷன் இதுலேயும் லேர்ன் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மெயினாக வந்து த்ரூ அ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் மூலிமா லேர்ன் பண்ணுறப்போ நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட் லாஸ்ட் மினிட்ல சொல்லி தரப்போ ஈஸியாக புரியுமோ, வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அந்த விஷயங்கள், அந்த ஸ்கில். மற்றபடி ஒரு தட்டை இருந்து கற்றுக்கிறத வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷனாக இல்லாமல் இந்த மாதிரி கற்றுக்க டெஃபினட்டாக ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஸ்கில்ஸை அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுல. ஸோ அதுக்கு வந்து அவங்க பெருசாக மணி லெவலில் ட்ரான்சாக்ஷன் பண்ணினாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வைஸில் அவங்க வந்து ஒர்க்காக கொடுத்து கூட தே கேன் கெட் இட் லைக் அவங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை அவங்க அக்யூர் பண்ணிக்க முடியும். சூப்பர். அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம், அவங்களோட யுவர் செல்ஃபில் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பார்ட்டில் அவங்க எந்தெந்த விஷயங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள வந்து பெட்டர் பண்ணிக்கணும்? காட் இட். ஸோ இந்த இது நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் டாக்கிங் அபவுட் த மைண்ட் செட். ஸோ பிகாஸ் எனிதிங் நீங்கள் எந்த ஃபீல்டில் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் சக்ஸஸ் இஸ் 80% மைண்ட் செட், 20% ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹவு வி நீட் டு ட்ரைன் அவர் மைண்ட் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு 100% நம்மக்கிட்ட தாட் இருக்குது அப்படின்னா அந்த 100% பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த டைம் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட் தான் வரும். ஐம் நாட் குட் எனஃப், ஐம் நாட் ஸ்மார்ட் எனஃப், ஐம் ஃப்ரம் புவர் ஃபேமிலி, ஐ டோன்ட் ஹாவ் டைம், ஐ டோன்ட் ஹாவ் மனி, ஐம் நாட் எ குட் கம்யூனிகேட்டர், ஐம் நாட் குட் இன் இங்கிலீஷ். ஸோ ஆல் தீஸ் நெகட்டிவ் திங்ஸ் ஆல்வேஸ் நம்மளுக்கு வரும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் வரும். ஈவன் இன்க்ளூடிங் மீ, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் வரும். இது எப்படி நம்ம ட்ரைன் பண்ணி மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு யூ வில் அட்ராக்ட் த ரைட் திங்ஸ். பிகாஸ் இஃப் யூ பிலீவ் யூ ஆர் நாட் குட் எனஃப், மற்றவங்களும் அப்படி தான் நம்புவாங்க, நீங்கள் நாட் குட் எனஃப் அப்படின்னு தான் நம்புவாங்க. ஸோ ஹவு டு வி ட்ரைன் அவர் செல்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிக்கலாக இது எப்படி வந்துட்டு உங்களுடைய மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிறது. பிகாஸ் வாட் யூ திங்க் யூ பிகம். என்ன திங்க் பண்ணுறது, உங்கள் தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹவு டு யூ ட்ரைன் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 விஷயம் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணேன். ஒன்று, கிரியேட்டிங் ஏ கோல் கார்டு. ஸோ கிரியேட்டிங் ஏ கோல் கார்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு அந்த கோலை எழுதி அதை எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் அந்த கோல் கார்டை டெய்லி ரீட் பண்ணீங்க அப்படின்னா that will reinforce your mind what you are going for அப்படின்றது தெரியும். ஸோ ரீடிங் யுவர் கோல் கார்டு ஃபார் அட்லீஸ்ட் 5 minutes a day will reprogram your mind. செகண்ட் விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, there is an audio program called
Strangest Secret in the World. Strangest Secret in the World, it's written by Earl Nightingale. This one audio program has created more millionaires in the world. It's a personal development audio program. அந்த ஆடியோ ப்ரோக்ராமை டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸ்க்கு ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக கேட்டோம் அப்படின்னா சம்திங் இன்சைட் இன் யுவர் மைண்ட் வில் ஷிஃப்ட். திஸ் இஸ் அ ப்ரூவன் ஃபார்முலா. ஸோ யூ நீட் டு லிசன் இட் ஃபார் எவ்ரி சிங்கிள் டே ஃபார் அட்லீஸ்ட் 90 days. It will rewire your brain for success. That is the second thing. Then third, you can practice your own affirmations. So affirmations இல்லை declarations அப்படின்னு சொல்லுவோம். So let's say you feel you are not confident அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா I'm confident அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு அஃபர்மேஷன் ஒரு 10 times டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிடும். இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரைனிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டு பிலீவ் இன் ஹூ யூ ஆர். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வீக்னஸ் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் யூ கேன் ஃப்ரேம் இட் as a பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அண்ட் யூ நீட் டு ரிப்பீட் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ ஆர் வாட் யூ ரிப்பீட். உங்களுக்கு நீங்கள் என்ன திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. If you are constantly saying you don't have time அப்படின்னா உங்களுடைய mind will give you hundreds of reasons yes you don't have time. But if you say yes I have time அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா your mind will give you hundreds of reasons yes you have time. The same thing. You just need to identify what things you are lacking, frame it as a positive thing, repeatedly say to yourself and you'll master your mind. எனக்கு சில ப்ராப்ளம்லாம் இருந்தது. லெட்ஸ் சே நான் வந்துட்டு இங்கிலீஷ் எனக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாது. ஓகே, ஐம் நாட் குட் இன் இங்கிலீஷ். இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாட் எக்ஸலண்ட்டாக பேசணும்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஐ நோ ஹவு டு மேனேஜ் திங்ஸ், ஐ நோ ஹவு டு டாக் இன் குரூப்ஸ் இதெல்லாம் பேசுவேன். ஸோ ஐம் அ கான்ஃபிடென்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் அப்படின்றது என்னுடைய ஒன் ஆஃப் த அஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நான் என்ன அப்பப்போ பிலீவ் பண்ண மாட்டேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டு ஃப்ரேம் திஸ் அஃபர்மேஷன் கால்ட் ஐ பிலீவ் இன் மை செல்ஃப், ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப், ஐ ஹவ் ஃபெய்த் இன் மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பில்ட் பண்ணி அதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி ஃபார் 5 minutes எவ்ரி சிங்கிள் டே that will rewire your brain for success. So இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். But these top 3 things will definitely rewire your mind for success. சூப்பர் கிரேட். ஸோ நிறைய பேர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா மோஸ்ட்லி புக் சஜஷன்ஸ் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதை தாண்டி ப்ராக்டிக்கலி அஃபர்மேஷன் சைட்லேயுமே டெஃபினட்டாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டேக்கர்ஸ் அந்த விஷயம் நானும் கேட்டிருக்கேன். 19 minutes ஆடியோ ஐ திங்க். ஸோ அதை நானும் கேட்டிருக்கேன். ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு சேஞ்சர் கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு, அவங்களோட சைடில் அவங்க க்ரோ பண்ணுறது. பிகாஸ் என்ன தான் ப்ரொஃபஷனல் க்ரோத் இருந்தாலும் அவங்களோட இண்டிவிஜுவலாக க்ரோத் பண்ணுறப்ப தான் தே கேன் டூ சம்திங். பிகாஸ் நானுமே ப்ரொஃபஷனலி ஜாப் போயிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். பட் இண்டிவிஜுவல் என்னோட க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சொன்ன விஷயங்கள் மாதிரி தான் நானுமே நிறைய பேர் கைடன்ஸ் மென்டர்ஷிப் தனித்தனியாக எடுத்துருந்தேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ என்ன ஒரு ஜேர்னியில் இது வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இட் வில் பி டெஃபினெட்லி 100% ப்ராக்டிக்கல் விஷயத்துக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பர்சனலி எனக்குமே இது மேட்ச் ஆச்சு. கிரேட். பட் நீங்கள் உங்களோட ஆட்ஸையுமே நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். டு பி ஃப்ராங்க், நீங்களுமே இந்த ஜேர்னியில் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டு பி எதாவது சொல்லணும்னா உங்களோட ஆங்கிலருமே. ஸோ ஹவ் யூ ஆர் சப்போர்ட்டிங் திஸ் பார்ட், லைக் அவங்களோட பொசிஷன் பண்ணுறதுக்கும் அவங்கள ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் ஹவ் யூ ஆர் சப்போர்ட்டிங், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் டீச் பண்ணுறீங்க அதை பற்றி சொன்னால் மேபி பீப்புள் டெஃபினட்டாக எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்களை இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த பாட்காஸ்ட் அவ்வளோ விஷயம் கொடுத்துட முடியாது, கம்ப்ளீட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். So separately what's the thing உங்களோட syllabus, what are the program you are conducting? Got it. So I have 2 to 3 different levels of program. என்னோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ லைஃப் டைம் மெம்பர்ஷிப். 90 days பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹெல்ப் them to build all the job search skills. When I say job search skill, peopleனுடைய மெயின் pain point பார்த்தீங்கன்னா வந்து they are not getting interview calls வரணும் அப்படின்னா வந்துட்டு they need to be good at marketing themselves. அது இல்லாதனால தான் வந்து they are not getting interview calls. ஃபஸ்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு they need to prepare ATS optimized resume, then ATS இது LinkedIn optimization, then video resume கிரியேட் பண்ணணும். இது வந்துட்டு ஃபவுண்டேஷன் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ். தென் அதுக்கப்புறம் they need to optimize their job portal, நாக்குரி, Indeed அந்த ப்ரொஃபைலாம் ஆப்டிமைஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் they also need to be good in outreaching, லைக் நெட்வொர்க்கிங் இதெல்லாமும் பண்ணணும். ஸோ இந்த ஜாப் சர்ச் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் எல்லாமும் பண்ணுவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்கில்ஸ், அப்புறம் சேலரி நெகோஷியேஷன். இது வந்துட்டு ஒரு 90 டேஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா ஐ கண்டக்ட் எவ்ரி டைம் ஒரு குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஐ கண்டக்ட் சம்திங் கால் 90 day சேலஞ்ச். அதுக்குள்ளே இந்த ஜாப் செட் ஸ்கில்ஸ் எல்லாமே மாற்றி அவங்க பில்டு பண்ணிடலாம். தென் அது இல்லாமல் தே ஆல்சோ லேர்ன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃப்ரம் மீ. கம்யூனிகேஷன் ஸ்கில், கோல் செட்டிங் ஸ்கில், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஸோ இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் ஜாப் சர்ச் ஸ்கில் ப்ளஸ் சாஃப்ட் ஸ்கில். இதை மாஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா
they will get into the next level. So இதுதான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், இட்ஸ் a silver membership அப்படின்னு சொல்லுவோம். This is what I teach in my paid community. ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி அவங்களோட ஒரு என்டையர் கைடன்ஸ் கிடைக்கும். லைக் ஃப்ரம் பிகினிங்லேருந்து நீங்கள் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு 90 days நீங்கள் கூட இருந்தே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் 90 days கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். இஃப் தே வாண்ட் டு ரிப்பீட் அப்படின்னா வந்துட்டு தே கேன் ரிப்பீட் how many times they want. It's a lifetime membership. So as long as I'm alive, they will get a coaching from me. So that's the thing. ஸோ நீங்கள் சொல்லியிருந்த விஷயத்தில் லைக் மெயின்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அந்த பொசிஷன் ஸ்கில் யுவர் செல்ஃப்ஸ் எல்லாமே இன்டூ த நார்மலாக அவங்க டெவலப் பண்ணிக்க சேல்ஸ். பட் நீங்கள் அதை தாண்டியுமே லைக் மெயினாக ஜாப் எடுக்கிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்களும் சஜஸ்ட் பண்ணுறீங்க. இஃப் இன்ஃபேக்ட் ஆஃப் சப்போஸ் இதை வந்து பர்சனலாக அவங்களே டெவலப் பண்ணிக்கிறாங்க, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, நல்ல பொசிஷனில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹவு தே கேன் அந்த ஜாப் சர்ச் சைடில் நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? பிகாஸ் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு டொமைன்லேருந்து வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்திருப்பீங்க. என்னோட ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா சஜஸ்ட் பண்ணுவீங்க? பிகாஸ் நீங்கள் வீடியோ ரெஸ்யூம்னு சொல்லியிருந்தீங்க, ப்ளஸ் இந்த விஷயங்கள் லிங்க்டின்ல ஆப்டிமைசேஷன் சொல்லியிருந்தீங்க, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம். ஸோ ஜாப் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லைக் வந்து எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி நான் ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் தான் போகணும்னு நான் படிச்சுட்டேன், என்னையும் நான் டெவலப் பண்ணிக்கிறேன், பட் இந்த ஜாப் சர்ச் சைடில் எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் வேணும்னா வாட் ஆர் திங்ஸ் யூ வில் சஜஸ்ட்? Okay, I will first start with the basic foundation part. பிகாஸ் உங்களுடைய நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்ரூட்டர்கிட்டையோ ஆர் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமேக்கு அப்புறம் தே வில் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லிங்க்டின். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரெஸ்யூமேல இருக்க மெசேஜிங் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸே ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா அதில் உள்ளே இருக்க மெசேஜிங் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸோ ஹைரிங் மேனேஜர்ஸோ அட்ராக்ட் பண்ணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் வில் சே ஐம் அ ஹார்ட் ஒர்க்கர், ஐம் அ டெலிஜென்ட் பர்சன், ஐம் குட் இன் டைம் மேனேஜ்மெண்ட், ஆர் ஐம் அ 17 years அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஜார்கன்ஸாக கொடுக்குறாங்க. பட் சிம்பிளாக ஒன்லைன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். லெட்ஸ் சே இஃப் யூஆர் அ அக்கௌண்டன்ட் ஆர் இஃப் யூஆர் ஃபினான்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 years 10 years ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி கோல் என்ன? நீங்கள் ஃபினான்ஸில் இருந்தீங்க அப்படின்னா யூ நீட் டு ஹெல்ப் த கம்பெனி டு சேவ் மணி. யூ கேன் மென்ஷன் ஐ ஹெல்ப் டேஷ் இண்டஸ்ட்ரி ஆர் டேஷ் கம்பெனி டு சேவ் let's say 50 lakh or 1 crore through smart financial management system. Like this is a different messaging when it மற்றவங்க பேசுகிறதோட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுடைய மெசேஜிங் இருந்தது அப்படின்னா இந்த பர்சன் டெஃபினட்டாக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த காப்பி அப்படின்னு சொல்லுவோம், அதை ஃபீல் பண்ண வைக்கணும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் எ கால் ஃப்ரம் ரெக்ரூட்டர். இது ஒன்று. இதில் ரெஸ்யூமேல ஒர்க் பண்ணுறது, த காப்பி எழுதுறதே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அந்த வேர்ட்ஸ் யூ ரைட் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ ரெஸ்யூமே. when I say வீடியோ ரெஸ்யூமே 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு ஜாபுக்கு மேபி 1 or 2 people தான் அந்த வீடியோ ரெஸ்யூமே ட்ரை பண்ணுவாங்க. அதை நீங்கள் பண்ணுறப்போ இமீடியட்டாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறீங்க மார்க்கெட்லேருந்து ஆர் க்ரௌட்லேருந்து. அண்ட் ஆல்சோ உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஸ்ட்ராங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா there is a chances that you will get chances, மற்றவங்களுக்கு சான்சஸ் கிடைக்காம போகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆங்கிள் ஒன்று ரெஸ்யூமே, லிங்க்டின் அண்டு உங்களுடைய வீடியோ ரெஸ்யூமே டெஃபினட்டாக ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். தென் அது இல்லாமல் டு நாட் கோ இன் ஒன்லி ஒன் ரூட். நாக்குரி, இண்டீட் அந்த மாதிரி வந்துட்டு ஜாப் சர்ச் போர்ட்டல் மூலமாகவே போகிறது ஒரு ஆங்கிள். ஏன்னா அங்கே நிறைய காம்படிஷன் இருக்கும், லாட் ஆஃப் பீப்புள் உங்களை மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டெட் யூ ஸ்டார்ட் பில்டிங் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப், ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங், ட்ரை டு கோ த்ரூ ரெஃபரல் ரூட். பிகாஸ் மோஸ்ட் உங்களை ஜாபில் இது ரெஃபரல் மூலமாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ட்ரஸ்ட் ஆல்ரெடி பில்ட் ஆகிடுச்சு. அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வுட் சஜஸ்ட் யூ ஃபோக்கஸ் 80% ஆஃப் யுவர் எஃபர்ட் ஆன் நெட்வொர்க்கிங் ரெஃபரல்ஸ் அண்ட் 20% ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் ஆன் ஜாப் போர்ட்டல்ஸ். ஸோ தட்ஸ் மை ஸ்ட்ராட்டஜி, தட்ஸ் த வே ஐ லுக் அட் இட். கிரேட். ஸோ நீங்கள் சொன்ன 3 பாயிண்ட்டுமே டெஃபினட்டாக ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருந்துச்சு. லைக் அவங்களோட ரெஸ்யூமில் போடுறப்போ கம்பெனிஸில் இவ்வளோ சேவ் பண்ணிடுவோம், இல்லைனா இவ்வளோ க்ரோத் எடுத்துரும். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு ரோலில் இது பண்ணுறாங்கன்னா அவங்களோட எவ்வளோ தூரம் நம்மளால் க்ரோத் எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஆஃப் அந்த கம்பெனி என்ன இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தில் நம்ம இவ்வளோ கொண்டு வர முடியும்னு சொல்லி போட்டோம்னா இன்னும் பர்சனலி கூட நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகும். இது ஒரு சூப்பரான விஷயம். ப்ளஸ் வீடியோ ரெஸ்யூமும் அதே மாதிரி தான். கிளியர்லி தே கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இட். கண்டிப்பாக வீடியோ ரெஸ்யூம் முடிச்சாங்கன்னா இன்டர்வியூவில் கூட ஆல்ரெடி, ஏன்னா மோஸ்ட்லி ரெஸ்யூம் பேப்பர் ஆஃப் வேல்யூலேருந்து பார்த்து அதை படித்து ஒரு பர்சன் இப்படி தான் தெரிஞ்சுக்கிறத தாண்டி
வீடியோ ஃபார்மேட்டில் பார்க்குறப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறும். பிகாஸ் நானுமே ஹெச்ஆர் நிறைய இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரெஸ்யூமில் பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்கும். பட் இன்டர்வியூ எடுக்கிறப்ப தான் அவரோட ரியல் ஸ்கில் தெரியணும். ஸோ அந்த மாதிரி வீடியோவில் அவர் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டாருன்னா இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக இருக்கும். அவங்க ஈஸியாக ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஸோ ரெஃபரல்ஸும் அதே மாதிரி தான். டெஃபினட்டாக என்னோட இனிஷியல் ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர் நான் கம்ப்ளீட்லி இன்டூ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். பட் எனக்கும் ஹெச்ஆருக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு இன்ஃபேக்ட் ஆஃப் ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கூட எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவும் கிடையாது. அதே மாதிரி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்னால நான் லேப்டாப் அண்ட் சிஸ்டம் கூட நான் ஆன் பண்ணதே கிடையாது. நான் நிறைய வீடியோ நல்லி சொல்லியிருப்பேன். ஸோ கம்ப்ளீட்லி ஜீரோவாக எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணனால ஜஸ்ட் என்டர் இந்த ஒரே பாசிட்டிவான விஷயம் என்னோட கம்யூனிகேஷன். பிகாஸ் ஆஃப் நான் ஃப்ரம் கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு வந்தால் அந்த கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு வந்தனால என்னோட ஹெச்ஆர் ஸ்கில்ஸ்க்கு அவங்க கம்யூனிகேஷனை பார்த்து ஓகே இந்த பையனை ட்ரைன் பண்ணிக்கலாம்னு எடுத்தாங்க. தென் நான் உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமேல் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சு நான் ஐ எம் ஹியர். ஸோ ரெஃபரல் வந்து எனக்கு அந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப கை கொடுத்து என்னை இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்து ரெஃபரல் மூலிமா டெஃபினெட்லி அந்த பவரை வந்து கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது என்னானாலும். ஐ திங்க் வி ஆர் த லிவிங் டெஸ்டிமோனியல் நவீன். ஐ திங்க் நீங்களும் ரெஃபரல் மூலமாக தான் போனீங்க, நானும் ரெஃபரல் மூலம் தான் போட முடியும். இல்லைனா நம்மளுக்குலாம் ஜாபே கிடச்சிருக்காது. கண்டிப்பாக. ஸோ எனக்குமே அப்படி தான் அந்த ஒரு ஸ்டேஜ் தான். பட் அதுக்கப்புறமேலே வி லேர்ன் லாட் நிறைய விஷயம் பண்ணோம். பட் அந்த ஸ்டார்ட் அந்த ஒரு ஸ்டெப் எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டம். அந்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா அடுத்தடுத்த ஸ்டெப் ஈஸியாக பிள்ளைங்க அந்த ஸ்டெப்புக்கு அது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன தான் வச்சுட்டு 10 பேர் வெளியில் உட்காந்துருந்தாலும் அந்த ஒரு ரெஃபரல் இருந்தால் அது ஒரு தனி பவர் ஆக்சுவலி. ஸோ ரியலி கிரேட். இதை தாண்டி நீங்கள் ஸ்பெசிஃபிக்லி லிங்க்டின்ஸை பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ லிங்க்டினில் உங்களோட டிப் என்ன? ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் லிங்க்டினில் உங்களோட ஆங்கிளில் இருந்து? ஸோ லிங்க்டினில் என்ன பண்ணால் அவங்க வந்து ஜாப் எடுக்கலாம்? ஸோ லிங்க்டின் மேஜராக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்று உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணுறது. மேஜராக 2 விஷயம். ஒன்று உங்களுடைய கவர் பிக்சரில் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க அப்படின்றது. உங்களுடைய ப்ரொஃபைல் யாருன்னா வந்து பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற இம்ப்ரெஷனும் இங்கே க்ரியேட் பண்ணிடணும். அது கிரியேட் பண்ணுறது தான் இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஒர்க். லெட்ஸ் சே யூ ஆர் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் இஸ் மை கோல்டு மெம்பர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐ திங்க் மர்ஜர் அண்ட் அக்விசிஷனில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில். ஐ திங்க் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி அவருடைய அந்த கவர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பிளாங்காக இருந்தது. அவர் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது அவர் கிட்டத்தட்ட 40 மில்லியன் பக்கம் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 4 மில்லியன்லேருந்து 40 மில்லியன் மெர்ஜர் அக்விசிஷன் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தட்ஸ் அ வெரி யூனிக் செல்லிங் பாயிண்ட். வாட் ஐ டிட், உங்களுடைய கவர் பிக்சரில் எக்ஸிக்யூட்டட் 4 மில்லியன் டு 40 மில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் த்ரூ ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் திங் இன் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். தட் இஸ் அ வெரி யூனிக் மெசேஜிங். ஏன்னா அதுதான் அவனுடைய ஸ்ட்ரென்த். அதை அது கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரென்த் யாருக்குமே தெரியாது. அதை சப்போஸ் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனில் ஃபின்டெக்கில் யாருன்னா ஒரு ஹெச்ஆர் வேலைக்கு பார்த்துருந்தாங்க அப்படின்னா மற்ற ப்ரொஃபைல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ப்ரொஃபைல் அழகாக தூக்கிடுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் யுவர் ஒன் மெசேஜ் தட் இஸ் யூனிக்லி ஸ்டாண்டிங் அவுட் ஃப்ரம் க்ரௌட் தட் வில் புல் பீப்புள் டுவர்ட்ஸ் யூ. ஸோ மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் அட்ராக்ஷன். உங்களுடைய மெசேஜ் மற்றவங்களுக்கு அட்ராக்டடாக இருக்கணும், எஸ்பெஷலி ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் ஹைரிங் மேனேஜர்ஸ்க்கு. அது இருந்தது அப்படின்னா யூ வில் கெட் சான்சஸ் ஆஃப் people reaching out to you will be much higher than you reaching out. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் உங்களோட ஹெட்லைன் கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு கீவேர்ட்ஸ். ரெக்ரூட்டர்ஸ் ஹெச்ஆர் சர்ச் பண்ணுவாங்க, அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணணும். அண்ட் உங்களோட அபவுட் செக்ஷன் பியூட்டிஃபுல்லாக ஸ்டோரி சொல்லணும். ரெஸ்யூமில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போடக்கூடாது. ரொம்ப நல்லா அழகாக ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸி பீப்புள் வந்துட்டு உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க, இமெயில், ஃபோன் நம்பரெல்லாம் அவங்களுடைய அபவுட் செக்ஷனில் கொடுக்கலாம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், லிங்க்டின்ல ஃபியூச்சர் செக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஃபியூச்சர் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா ரெஸ்யூமேல நிறைய உங்களால் உங்களுடைய வேல்யூ ஷோகேஸ் பண்ண முடியாது. அந்த ஃபியூச்சர் செக்ஷனில் யூ கேன் ஆட் பிபிடி, யூ கேன் ஆட் த அவார்ட்ஸ் யூ காட், யூ கேன் ஆட் த ஃபோட்டோஸ் ஆஃப் த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டு, அதெல்லாமும் ஆட் பண்ணலாம். ப்ரெசன்டேஷன் பிபிடி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூ நீங்கள் ஷோ பண்ணுறதுக்காக, உங்களுடைய ஒர்க்கை ஷோ பண்ணுறதுக்காக அந்த ஃபியூச்சர் செக்ஷனை நல்லா பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஒன். அண்ட் ஆல்சோ பில்ட் சம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் லைக் என்டோஸ்மெண்ட் வாங்குறது. இதெல்லாமே நீங்கள் என்டோஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்டோஸ்மெண்ட் வரும். ஸோ என்டோஸ்மெண்ட் வாங்குறது இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டார்ட் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் இஃப் யூ ஸ்டார்ட் போஸ்டிங் கான்டென்ட்ஸ் யூ வில் பொசிஷன் யுவர் செல்ஃப் as an authority in the market or authority in the industry. So instead of you reaching out to people, people will start to reaching out to you. ஸோ அதாவது ஒரு பழமொழி ஐ திங்க் டாக்டர் வேலுமணிக்கிட்ட இருந்து கற்றுக்கினது இது. ஹி செட் மாடு விற்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம போயிட்டு சந்தைக்கு போய் விற்காமல் அவன் நம்மக்கிட்ட வந்தான் அப்படின்னா நம்ம டபுள் த ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. த சேம் திங். ஓகே, நீங்கள் போயிட்டு ஜாப் கேட்காம அவங்க உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண வரீங்களான்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு யூ கேன் ஆக்சுவலி
ask for double the salary. That's true, because when people reach out to you அப்படின்னா வந்துட்டு you have a negotiation power, because you are not desperately looking for job. அந்த மாதிரி வந்துட்டு அட்ராக்டிவாக பில்டு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு that is your 24/7 செல்லிங் மெஷின். உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் உங்களை செல் பண்ணுறதுக்காக அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வில் கெட் டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சூப்பர். ஸோ ரீல் தான், பிகாஸ் இப்போ ரீசன்ட் டேஸில் கண்டென்ட் க்ரியேஷன் பிளே அ மேஜர் ரோல். அவங்களோட அத்தாரிட்டியை எடுத்துக்கிறதுக்கு கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் ஷோகேசிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆஃப் ஐ காட்ஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் வந்து இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஐ எம் நாட் ஹேவ் அ 5 or 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே 10 years or 15 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பார்க்க முடியாத விஷயங்கள், அவங்களாம் இந்த விஷயங்கள் பண்ணவே முடியாதுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஐ எம் கெட்டிங். ஸோ டெஃபினட்டாக கான்டென்ட் க்ரியேஷன் பிளே அ மேஜர் ரோல். ஸோ கான்டென்ட் க்ரியேஷன் சைடில் நீங்களுமே இப்போது ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்து தென் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்னோட ஜேர்னி பற்றி ஆல்ரெடி நிறைய நம்ம ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க. உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? எப்படி வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கவங்க கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம், அதை பற்றினா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? இப்போ நம்ம ஜாப் சர்ச், நான் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. But if I start my career today அப்படின்னா வந்துட்டு I will consciously do it, because I know what kind of opportunities I'll be getting if I'm doing this அப்படின்னா. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக if you are a job seeker, நீங்கள் இதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு you can do couple of things. உங்களுடைய டாபிக், உங்களுடைய நிச், உங்களுடைய டொமைன் ஆர் உங்களுடைய டெக்னாலஜி, வாட் எவர் யூ ஆர் லேர்னிங், ரைட், அதை வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு யூஸ் தட் ஆஸ் ஒரு கோர் கண்டென்ட் டு எஜுகேட் இது. ஏன்னா வந்துட்டு யூ நீட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் அஸ் அ அத்தாரிட்டி இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன பொசிஷன் பண்ணிக்கிறது, நம்ம சேலரி க்ரோத் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பொசிஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ டிசைடட் ஹவு ஐ வாண்ட் டு பர்சீவ் இன் த மார்க்கெட். ஸோ யூ நீட் டு டிசைட் ஹவு யூ நீட் டு பி பர்சீவ்ட் இன் த மார்க்கெட். லெட்ஸ் சே யூ ஆர் பொசிஷனிங் யுவர் செல்ஃப் அஸ் அ டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சயின்ஸில் போகணும். நீங்கள் ஒன்றும் டேட்டா சயின்ஸே கற்றுக்க ஆரம்பிக்கல, பட் டேட்டா சயின்ஸ்குள்ளே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா start creating content from now on. Whatever you are learning right now, start putting as a content. அது போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு you are establishing yourself as authority. That is one thing. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் ஜேர்னி அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். the mistakes you did, உங்களுடைய வேல்யூ சிஸ்டம், உங்களுடைய பிலீஃப்ஸ், அந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ப்ளஸ் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் ரிலேட்டட், வாட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி யூ ஆர், அதெல்லாமும் போட்டிங்க அப்படின்னா people will resonate much with you who you are as a person. அது ரெண்டும் நடந்தது அப்படின்னா இட்ஸ் அ மேஜிக். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் சக்ஸஸ் யூ அச்சீவ்ட் ப்ளஸ் த ஃபெயிலியர்ஸ் யூ டிட் ப்ளஸ் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் யூ ஹாவ் ப்ளஸ் த பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனல் ஸ்கில்ஸ் யூ ஹாவ். இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அ மேஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். தட்ஸ் வாட் ஐ டூ. ஐ எம் ஆல்சோ சஜஸ்ட் எவ்ரி ஒன். என்னோட மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுமே ஸ்டார்டட் கான்டென்ட் கிரியேட்டிங் ஆன் லிங்க்டின்ல கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லிங்க்டின்ல இந்த மாதிரி வீடியோ பேசி எடிட் பண்ணி இவ்வளோ பண்ணி நீங்கள் ஃபேஸ் காட்டி கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் த டேக் ஒரு நார்மல் பிக், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு காமன் பிக்கை எடுத்து கூட மேலே எழுதுகிற கண்டென்ட்டில் தான் அவங்களோட வேல்யூவே அதிகமாக இருக்குது. அந்த கண்டென்ட்டில் அவங்க வேல்யூ கொடுத்தா தே கேன் பி அவங்கள பொசிஷன் பண்ணிக்க முடியும். ஸோ பொசிஷன் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. வீடியோஸ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் மச் பெட்டர். பட் வீடியோலாம் எடுக்க முடியாது, பேச முடியாது, அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு சிம்பிளாக அவங்களோட தாட்டை ரெகுலராக எழுதி போட்டுட்டு இருந்தாவே டெஃபினெட்லி அவங்களோட விஷயத்தை வந்து ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் எதையாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லி டெஃபினட்டாக நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கிரேட். ஸோ இவ்வளோ நேரம் ஜாப் சீக்கர்ஸ் பற்றியும் ஒரு ஜாபில் அவங்க லோவில் இருந்து ஹை எப்படி போகலாங்கிறத பற்றியுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க. ரியலி கிரேட். ஸோ ஐம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, ஒரு 5 years 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நான் வந்து நெக்ஸ்ட்டு இல்லைன்னா இப்போ தான் ஜாபுக்குள்ளே வரப்போகிறாரு. எந்த ஸ்டேஜில் தே கேன் மூவ் த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வி கேன் கோ இன் டு த நம்ம பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக ஃபுல் டைமாக எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், இல்லைனா எந்த மாதிரி ஆஃப் மைண்ட் செட் இருந்தால் தே கேன் டூ தட் ஸ்டெப்? பிகாஸ் அது ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் எப்படி அதை தாண்டி வந்தீங்க? ஸோ பீப்புள் எப்படி தாண்டலாம்? So there is no set of rules over here. There is no hard fast. நீங்கள் வந்துட்டு even you can start 2 years experience இருந்தால் கூட நீங்கள் you can start. But the point என்ன அப்படின்னா வந்துட்டு how much you believe in yourself. அதுதான் very very important. It does not matter உங்களுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது. ஐ ஹவ் சீன் பீப்புள் 20 years 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு ஸ்டில் தே டோன்ட் ஹாவ் ஃபுல் அந்த நான் சொன்னத மார்க்கெட்டிங் ஸ்கில், சேல்ஸ் ஸ்கில் அது இருக்காது. ஹவு டு பர்சனல் பிராண்டிங் அதெல்லாம் தெரியாது. அப்படியும் நான் பார்த்துருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸோ மெச்சூர்டு 4 years 5 yearsல பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக வந்துட்டு ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஜெயிப்பாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போகலாம் அப்படின்றத விட்டுட்டு
லெட்ஸ் டாக் அபவுட் ஹவு மச் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். மீனிங் எனக்கு இது தெரியாது, பட் ஆனால் நான் ரெடியாக இருக்கேன் கற்றுக்கிறதுக்கு, நான் ஃபிகர் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஐ ஆல்சோ டிட் நாட் ஹேவ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை ஜாப். ஈவன் தோ ஐ வாஸ் அ பிஸ்னஸ் ஹெட், நான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பீப்புளை மேனேஜ் பண்ணியிருக்கேன் லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்ததுனால. பட் எனக்கு ப்ராக்டிக்கலாக ஐ டிட் நாட் செல். நான் வந்துட்டு மணி மற்றவங்க கூட கேட்குறதே பார்த்தீங்கன்னா எனக்கு கோச்சமாக இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஏன்னா வந்துட்டு ஐ வாஸ் குட் அட் கிவிங் பட் ஐ வாஸ் ஸ்ட்ரகிள் டு ஆஸ்க் மணி. பட் அதை ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஃபிகர் அவுட் பண்ணிடுவேன்னு தெரியும், பட் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல நான் ஃபிகர் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஈவன் இஃப் இட் டேக்ஸ் 5 years ஃபார் மீ டு பிகம் சக்ஸஸ்ஃபுல், ஐ எம் நாட் கோயிங் டு குவிட். ஐ திங்க் தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட் டு ஹேவ். எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல நான் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக வந்துட்டு என்னால் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா யூ வில் கண்டினியூ தி ஜர்னி. And another important thing what I will suggest, before you become an entrepreneur, before you start thinking about entrepreneurship, start thinking in terms of இருக்கிற கம்பெனியில் நான் எப்படி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்லை நான் பில்ட் பண்ணிக்கிறது. ஓகே, லெட்ஸே நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரோல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எப்படி கற்றுக்கிறது அப்படின்றது இருந்து. when I say மற்ற ரோல், I'm not talking about technical skills, I'm specifically if you are working in ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், இன்ஜினியரிங், ஐடி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஹவு டு யூ லேர்ன் மார்க்கெட்டிங், சேல்ஸ், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்கில்ஸ்லாம் எப்படி பண்ணுறது. மற்ற இதில் இருந்தீங்க அப்படின்னா ஹவு திஸ் R&D பேக் அண்ட் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற இந்த 2 நாலேஜும் இருந்தது அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி ஆல்வேஸ் பெட்டர். தென் ஸோ பி அன் இன்ட்ராப்ரனர் பிஃபோர் யூ பிகம் அன் ஆண்டர்ப்ரனர், பிகாஸ் இன்ட்ராப்ரனர்ஷிப் இஸ் த நம்பர் 1 ஆல்டர்னேட்டிவ் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். இன்ட்ராப்ரனர்ஷிப் அப்படின்னா ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தேவையான ஸ்கில் செட், ஆட்டிடியூட் எல்லாமே நீங்கள் ஒர்க்கில் இருக்கப்பயே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அது இருந்தது அப்படின்னா நீங்கள் இது ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தட் இஸ் வாட் கிரேட். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் வேலை லைக் எந்த மாதிரி அவங்க ஸ்கில்ஸ்லாம் வந்து வளர்த்துக்கணும், இல்லை எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே மேட்டர் இல்லை. 2 yearsலையும் பண்ணலாம், 5 yearsலையும் பண்ணலாம், 10 yearsலையும் பண்ணலாம். அவங்க எப்போ அவங்க ரெடி ஆகிறாங்க, ஹவு தே ஃபீல் கான்ஃபிடென்ட், ரியலி குட். கம்மிங் டு த மோர் இன்னும் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ லைக் இப்போ ஜாபை விடுறோன்னா கண்டிப்பாக வி ஆர் இன் டு த மினிமம் ஆஃப் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருக்கும் ஒரு அப்ராக்ஸாக நார்மலாக இருக்க பீப்புளுக்கு. ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸ் சைடு வரோம் அப்படின்னா ஒரு காமனாக இருக்க பீப்புளுக்கு. அப்படி வரப்போ கண்டிப்பாக வி ஹேவ் அ ஃபேமிலி அண்ட் எல்லா கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னும் ரொம்ப ப்ராக்டிக்கலி பார்க்கணுன்னா லைக் வந்து எவ்வளோ டைப் ஆஃப் மணி அவங்க ஃபண்ட் பேக்கப் பண்ணி வச்சுருக்கணும், பிகாஸ் அவங்க ஃபேமிலி பார்க்கணும், பிஸ்னஸ் பார்க்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ப்ராக்டிக்கல் பார்ட்டில் ஃபண்ட் அவங்க எவ்வளோ வச்சுருக்கணும், அதே மாதிரி எந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுருக்கணும், அதே மாதிரி பிஸ்னஸ் சைடில் அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கெட்டிங் ரெவன்யூ, அந்த ரெவன்யூ வந்து இவங்களோட கரண்ட் ஜாப் ரெவன்யூ தாண்டினதுக்கு அப்புறம் தான் விடணும்னு சொல்லி ஒரு சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ் வந்து ப்ராக்டிக்கலி வந்து பிரச்சனையில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெப்த்தாக இதுக்கெல்லாமே என்ன ஒரு சிம்பிளான சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க? I'm not going to give any formula because everybody has different formulas, everything works. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன எதுவுமே வந்துட்டு டிக் மார்க் இல்லை என்கிட்ட. I did not have money to பேக்கப் ஃபண்டு கிடையாது. நான் சம்பாரிச்சது எல்லாத்தையும் வீட்டில் தான் கொடுத்துட்டு இருந்தேன். I did not have money. நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து தான் காசு வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன் இதை. அண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ₹1 என் பேரில் இல்லை, எல்லாமே வீட்டில் தான் கொடுத்துட்டு இருந்தேன். வாட் எவர் ஐ மேட். ஸோ again it comes down to all the your confidence தான். பட் ப்ராக்டிக்கலாக ஒன்று நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, do not quit your job to start business. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒர்க்கில் இருக்கப்பயே அதை பண்ண ஆரம்பிங்க. யூ மேட் இட், ஒரு ரெவன்யூ வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் மேக் எ டெசிஷன். இப்போ நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் நவீன், இஃப் யூ ஆஸ்க் மீ. இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருந்தப்பயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக டெசிஷன் எடுத்து வைக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப், எஸ் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படி தான் பண்ணேன். 2022 மார்ச்சில் நான் வந்துட்டு குட் பண்ணேன் அப்படின்னா அதை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்காக, அதை பற்றி அந்த கான்டென்ட் கன்சியூம் இப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் ப்ரீவியஸ்லி ஒரு 1.5 years ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப் பிஃபோர் ஐ மேக் த டெசிஷன். ஸோ அதனால் வந்துட்டு ஒர்க் பண்ணுறப்பே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக் இட் அஸ் அ சைட் ஹஸில். ஸ்டார்ட் ஜென்ரேட்டிங் ரெவன்யூ. ஏன்னா நீங்கள் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் பேசுகிற கான்செப்ட் வந்துட்டு மக்களுக்கு ரெசனேட் ஆகுமான்னு தெரியாது. நீங்கள் பேசுகிற மார்க்கெட்டிங் மெசேஜ், செல்லிங் மெசேஜ் இதெல்லாம் வந்துட்டு பீப்புள் ஆர் ரெடி டு பேவான்னு தெரியாது. எக்ஸ்பிரிமெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுங்கள். ஃபெயில் ஆனால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இனிமேல் உங்களுக்கு ஜாப் இருக்குது, சேலரி கொடுக்குறதுக்கு, ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. எஸ்பெஷலி ஃபார் ஃபேமிலி பர்சன், டு நாட் ரிஸ்க்.
by quitting your job and starting a business. Because ultimately பார்த்தீங்கன்னா minimum 1 year 2 year 3 years கூட ஆயிரும் if you want to sustain in that business அப்படின்னா ப்ராஃபிட்டபிளாக வர்றதுக்கு. ஏன்னா not every months will be equal. So what I'll recommend practically is start a business while you're in your job, start making money. அந்த மணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரேக் ஈவன் வர்றது பாருங்கள். ஒன்ஸ் பிரேக் ஈவன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். 2 hours எஃபோர்ட் போட்டு என்னால் வந்துட்டு மாதம் வந்துட்டு ஒரு 1 லட்சம் சம்பாதிக்க முடியுது, 2 லட்சம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா 8 மணி நேரம் நான் எஃபர்ட் போட்டேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? அதுதான் கொஷின் கேட்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை வேலிடேட்டே பண்ணாமல் குதிக்கிறது முட்டாள்தனம். பிஸ்னஸ் ஐடியா வேலிடேட் பண்ணிடுங்க. ஒர்க் பண்ணுறப்பயே பணம் வந்தால் ஆரம்பிக்கட்டும். பணம் வர ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். எவ்வளோ பணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு லெட்ஸே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது 1 lakh ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட் ஒரு 50,000 1 lakh வந்ததுனாவே நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். ஏன்னா யூ நீட் டு ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் போனீங்க அப்படின்னா. இல்லை எனக்கு ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் டெஃபினட்டாக 1 lakh தேவைப்படுது அப்படின்னா 1 lakh இல்லாமல் குடும்பம் ஓடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ உங்களோட ப்ராஃபிட் 1 lakh வருதோ, எப்போ உங்களுடைய ப்ராஃபிட் உங்களுடைய சேலரியோட ஈக்குவல் ஆகுதோ ஆர் எக்ஸீட் ஆகுதோ தென் யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் எ டெசிஷன். இல்லை அப்படின்னா நான் 2 hours தான் எஃபர்ட் பண்ணுறேன், 2 hours எஃபர்ட் போட்டு என்னுடைய ப்ராஃபிட் வந்துட்டு 30,000 40,000 வருது, ஃபுல் டைம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நல்லா மேனேஜ் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா then you make a decision. Maybe ஒரு 2 months 3 months 6 months money save பண்ணி வச்சுட்டு you can start jumping. So that is what I would suggest. கிரேட். ஸோ ரொம்ப வேல்யூபிளாக நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிக்கலாகவும் ஷேர் பண்ணது இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக நான் கேட்க வேண்டிய கொஷின்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் ஆன்சராக நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக போச்சு இந்த பாட்காஸ்ட். ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், தென் அவர் ஜாபில் லோ சேலரி ஒர்க் பண்ணால் எப்படி அவரை வந்து ரைஸ் பண்ணிக்கணும், தென் நல்ல பொசிஷனில் இருக்கவங்க எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வரணும், நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இதை தாண்டி வந்து ஃபர்தராக உங்களோட கண்டிப்பாக கனெக்ட் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். தே கேன் ரீச் அவுட் டு யூ. உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்காக ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் நோட்டாக நீங்கள் நிறைய பேர் தான் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் ஆஃப் நிறைய பீப்புள் தே வில் ரீச் அவுட் டு யூ ஃபார் அ ப்ராப்ளம் ஆஃப் லோ சேலரி டு ஹை சேலரி ஆர் அ குட் ஜாப்லேருந்து வி நீட் டு மூவ் டு த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இந்த மாதிரி ரீச்காக வருவாங்க. ஜென்ரலி காமன் அட்வைஸ் வாட் யூ கிவ்? இவங்க எல்லாத்துக்குமே காமனாக கன்க்ளூஷனாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா வாட் யூ கிவ்? ஓகே, ஃபார் ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யூர் ஆஸ்கிங். ஓகே, ஸ்பெசிஃபிக்கலாக ஜாப் சீக்கர்ஸுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, வென் யூ டு நாட் ஹேவ் எ ஜாப், கெட்டிங் எ ஜாப் இஸ் த ஃபஸ்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் பிடிச்ச வேலைக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் இல்லாமல் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு ஒர்க். தென் அதுக்கப்புறம் யூ ஃபிகர் அவுட் வாட் இஸ் குட் ஃபார் யூ. கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட். ஏன்னா நான் சில பேரை கான்ஷியஸாக பார்க்குறேன், வேலையே இருக்காது, 6 மாதம் 8 மாதம் வேலையே இல்லாமல் இருப்பாங்க. பட் ஆனால் நான் பிடிச்ச வேலைக்கு தான் போகணும் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா அது முட்டாள் தான். கெட் இன் டு ஒர்க், ஸ்டார்ட் மேக்கிங் மணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த பவர் டு சூஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ அதனால் கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இனிஷியலி. ஓகே, இட் டஸ் நாட் மேட்டர் ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் தட் ஜாப். அதுக்கப்புறம் யூ கேன் ஃபிகர் அவுட் வாட் யூ வாண்ட் டு டூ. ஓகே, அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் அ கம்பெனி ஆல்ரெடி, பீப்புள் ஹூ ஆர் டூயிங் குட் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு டேக் தட் நெக்ஸ்ட் லெவல், இந்த 3 ஆங்கிள் செக் பண்ணிக்கோங்க. பொசிஷனிங் கரெக்டாக இருக்கா, ஸ்கில்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக, ஆர் யூ லைஃப் லாங் லேர்னர் அண்ட் ஆர் யூ ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப், இதெல்லாமும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா ஸ்டார்ட் பீயிங் அன் என்ட்ரப்ரனர். டோன்ட் பி அ நார்மல் ஆவரேஜ் டிபிக்கல் எம்ப்ளாயி. பிகாஸ் ஒரு மெஷின் செய்கிற வேலையை நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நம்மளை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. மெஷின் பண்ணாத வேலையை நம்ம பண்ணணும், விச் இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன் எப்படி பண்ணுறீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில், எமோஷனல் கோஷன் ஸ்கில், தென் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸ், பர்சனல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அதெல்லாமும் பில்டு பண்ணிங்க அப்படின்னா ஜெயிக்கிறது வில் பிகம் மச் மச் ஈஸியர். எப்படி மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத திங்க் பண்ணாமனாவே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். சூப்பர், கிரேட். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. கன்க்ளூஷன் பாயிண்ட் இட் வில் பி மச் மோர் பெட்டர். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஆடியன்ஸுக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு கண்டென்ட் ஆஃப் டைப் ஆஃப் நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும். பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி இன்டு த ஃப்ரெஷர்ஸாக ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் இந்த பார்ட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறனால. ஸோ நீங்களுமே உங்களோட டைம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வீடியோக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரியலி தேங்க்ஸ் அ லாட் கருணாகரன். தேங்க்ஸ் அ லாட். Thank you so much, Naveen. It means a lot. I would love to contribute to your audience. ஸோ அதே மாதிரி டெஃபினட்டாக பீப்புள் வந்து இஃப் தே நீட் டு ஜாயின் யுவர் மாஸ்டர் கிளாஸ், பிகாஸ் நீங்களுமே இந்த ஸ்டெப்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான பார்ட்டை ஈஸி பண்ணுறதுக்கு நீங்களே ஆல்ரெடி கைட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பீப்புள் வந்து இஃப் எனி ஒன் நீடர் நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கனாலுமே அவரோட மாஸ்டர் கிளாஸ் லிங்க்குமே கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். எவ்ரி சண்டே ஹி கண்டக்டிங் த மாஸ்டர் கிளாஸ். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் சண்டேல நீங்கள் அட்டன் பண்ணி கண்டிப்பாக இன்னும் நிறைய கிளாரிட்டி எடுத்துமே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் வருவாங்க Karnagaran. So definitely I'm going to guide. Thanks a lot. Great.